வணக்கம் எஸ்டிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் செர்பி தமிழ் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, யூரோப் செர்பியாவில் ஓல்டு ஃபுட் டெலிவரி ஜாப் பார்த்தோம்னா எவ்வளோ இன்கம் வரும்ன்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர் 2025. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா இன்றைக்கி டேயே சரியில்லை நண்பா. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ +6 தான் இருக்குது. ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கை ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வண்டி ஓட்டவே முடியல. காலைல லாகின் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு லாகின் பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் 3 மணி ஆயிடுச்சு. இது வரைக்கும் 13 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கேன். ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரிட்டர்ன் வந்து ரூம் லொக்கேஷன் போட்டேன். ரூம் போயிடலாம் போல் இருக்குது. நம்ம அந்த ஸ்டேட்ஸ்குள்ளார போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இன்றைக்கி 22 டிசம்பர் 13 ஆர்டர் பார்த்துருக்கேன். 35 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 3173 தினார் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் நண்பா. டெம்பரேச்சரே சுத்தமாக பிடிக்கல. கொஞ்சம் மைனஸில் இறங்க ரொம்ப கஷ்டம் நண்பா. ஏன்னா இப்போ தான் கிட்ட ஷூ எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேன். நம்ம டேபிள் ஆர்டர் போட்டோம்னா வரதுக்கு குறைஞ்சது வந்து 2 வீக் ஆகிடும். அதாவது 14 நாள்லேருந்து 15 நாள் ஆகி போயிடுது. ஆர்டர் வந்துருச்சு, 14வது ஆர்டரு. 3 கிலோமீட்ரு. ஓகே தான் இன்றைக்கி. ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்டர் வருது. எப்போயே சண்டே நேற்று வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. 21 ஆர்டர் நேற்று முடிச்சு விட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து 3 மணி தான் ஆகுது. 14வது ஆர்டர் இப்போ நான் எடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் 30 ஆர்டர் இன்றைக்கி போட்டுருவேன். டார்கெட் வந்து சீக்கிரமாகவே இந்த வாரம் ரீச் பண்ணியாச்சு. நாளைக்கு 10 ஆர்டர் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டை போட்டு இந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க கிறிஸ்மஸ்க்காக, அதை வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே நண்பா, நான் போய் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். நண்பா நமக்கு பின்னாடி ட்ரோம் நிற்கிது பாருங்கள். அதோட லைட் டெக்கரேஷன் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நண்பா. அதாவது கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு இருக்கனால ஒரு சில ட்ரோமுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே, அதாவது அந்த ஒரு ட்ரோம் ஓட்டுற டிரைவர்ஸே பார்த்திங்கன்னா இது மாதிரி டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணி அவங்களோட ட்ரோமை அதாவது அவங்களோட வண்டியை வந்து பிரகாசமாக வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நண்பா. நண்பா இன்றைக்கி காலையில் சமைக்க முடியலை, கரண்ட் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு ஒரு 5 மணிக்கெலாம் வந்துட்டோம். இப்போ மணி 7 ஆயிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டு. நல்லா நீட்டாக சமைச்சி நான்வெஜ் எடுத்து சமைச்சி சாப்பிட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா காலைல லாகின் பண்ணது 11 மணிக்கு லாகின் பண்ணேன். 21 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 7600 தினார் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் 7, 11 மணி வரைக்கும் ஓட்டலான் இருக்கேன். பார்ப்போம் இன்றைக்கி ஓவராலாக எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்கிறேன்றதை பார்ப்போம். ஆர்டர் வந்துருச்சு, போய் பிக்கப் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. நம்ம காலையில் லாகின் பண்ணது 11 மணி. 11 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம ஓட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம். அதில் இடையில வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா 10 மணி நேரம் இன்றைக்கி ரைட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஓவரால் ஏர்னிங்ஸ் என்னன்றதை பார்த்துருவோமா? இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா 34 ஆர்டர் பார்த்துருக்கோம். 122 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 10,352 தினார் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் லாஸ்ட் 2 ஆர்டரோடது ஒன்றா அமௌண்ட் ஆட் ஆகலை. அது வந்து ஆட் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 11,000 தினார் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிடுவோம். 835 தினார் வந்து பார்த்திங்கன்னா டிப்பு மட்டும் வந்திருக்குது. அது போக ஹேண்ட் கேஷ் டிப்பு தனியாக வந்திருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 மணி நேரம் லாகின் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர் காசுக்கு குறைஞ்சது 9,000லேருந்து 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா நான் பீக் டைமில் தான் போய் ரெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு. கால் வந்து ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சா. அதனால் போய் சரி ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலான்னு வந்து லாகின் பண்ணிட்டேன். நான் இந்த வோல்ட்டில் ஜாயின் பண்ணதுலேருந்து இன்றைக்கி தான் வந்து 11 மணி வரைக்கும் ஓட்டியிருக்கேன். இல்லாட்டி 10 மணிக்கு லாக் ஆஃப் பண்ணிட்டு ரூம் போயிடுவேன், எவ்வளோ ஓட்டினாலும் சரின்ட்டு. இந்த வீடியோ ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். பாய் நண்பா, குட் நைட்.